மகாபாரதம்ங்கிறது நமக்கு ஒரு பெரிய கிரந்தம், ஒரு பெரிய நூல். மகாபாரதம்ங்கிற நூல்ல கிட்டத்தட்ட சபாத லட்ச கிரந்தம்னு பேர். அதாவது 1,25,000 ஸ்லோகங்கள் ஒரு கணக்கை வச்சு பெரியவாள்லாம் சொல்வா. 18 பர்வாக்களா அதை பிரிச்சிருக்கா. பொதுவா மகாபாரதம்னு சொன்னாலே எல்லாருக்கும் என்னன்னா யுத்தம் தான் ஞாபகம் வரும். யுத்தத்துக்கு முன்பு என்னெல்லாம் நடந்ததுங்கிறத சொல்லும் மகாபாரதம். யுத்தத்தையும் சொல்லும். அந்த யுத்தம் பாண்டவர்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம் அல்ல, தர்மம் ஜெயிக்க வேண்டும்ங்கிறதுக்காக ஏற்பட்ட யுத்தம். ஏன்னா இன்னொரு பக்கம் ஒரு பெண், ஒரு திரௌபதி என்கின்ற பெண்ணுக்கு தவறிழைத்த கௌரவர்கள் இருந்தார். அப்ப கிருஷ்ணருடைய சங்கல்பம் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு தவறிழைக்கக்கூடிய சமுதாயம் இருக்கக்கூடாது. ராஜா பெண்ணை மதிக்க வேண்டும் என்பதற்காக, தர்மத்துக்காக நடந்ததுதான் அந்த போராட்டம், பாண்டவர்களுக்காக அல்ல. யாதிருச்சிகமா எதேச்சியா அது பாண்டவர்கள் அங்க அமைஞ்சுட்டா. ஒண்ணும் ஏன்னா இத பாண்டவர்களுடைய வெற்றின்னு பார்க்க கூடாதுன்னு சொல்றேன்னா விவேக், பாண்டவர்களுக்கு திரௌபதி மூலமாக 5 பிள்ளைகள் பிறந்தார்கள். அந்த 5 பிள்ளையும் செத்து போயிட்டா. பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய பீமனுக்கு ஹிடிம்பை மூலமாக கடோத்கச்சன் ஒரு பிள்ளை இருந்தான், அவன் இறந்து விட்டான். பாண்டவர்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு சுபத்ரை மூலமாக அபிமன்யுன்னு ஒரு பிள்ளை, அவனும் இறந்து விட்டான். அதனால எத்தனையோ பேர் இழந்து விட்டார்கள் பாண்டவர்கள் பக்கம். அந்த இறப்பு ஏற்பட்டும் ஜெயிச்சது யாருன்னா பாண்டவர்கள் அல்ல, தர்மம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.